தனியாக மோசமாக நாட்களை கடந்து செல்பவர்களுக்கு இனி வாழ்க்கையில் யார் கூட வருவார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. நேசிப்பவர்களிடம் பொய் சொல்லாதீர்கள். உண்மை அவரை காயப்படுத்தலாம், ஆனால் பொய் நம்பிக்கை இழக்க வைத்துவிடும். 100 பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதில் 99 பிரச்சனைக்கும் ஒருவர் தான் காரணமாக இருப்பார். மீதி 1 இன்னமும் அவரை நீ நம்பிக்கொண்டிருப்பதுதான். ஏமாற்றங்கள் துரோகங்களுக்கு பிறகும் நீ அழாமல் இருக்கிறாய் என்றால் நீ பக்குவம் அடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை. எல்லாவற்றுக்கும் நீ பழகிவிட்டாய். சூழ்நிலைக்காக சொல்லப்பட்ட பொய்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் எல்லாம் துரோகத்திற்கான திட்டமிடல்கள். நீ கூடவே இல்லை என்று யாரும் இங்கே வருந்த போவதில்லை. நீ இருந்த இடத்திற்கு இன்னொருவரை உட்கார வைத்து அழகு பார்ப்பார்கள், அவ்வளவுதான். உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிவதாக இருந்தால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதை கட்டாயம் உனக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். வாழ்க்கையிலிருந்து சிலரை நீக்குவதற்கு பெரிதாக நேரம் எடுப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவு வேகமாக இருக்கும். விட்டு போனவர்களை நினைத்து பார்க்கையில் அவர்களை எப்பவோ துரத்தி விட்டிருக்கலாம் என்று உனக்கே தோணும். உனக்கு தவறு செய்தவர்கள் உன் பதிவுகள் அனைத்தையுமே தங்களை பற்றியதாகவே எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். புரிய வைக்கலாம் என்று எவ்வளவோ முயற்சி செய்தும் கடைசியில் நீ தோற்று போகிறாய் என்றால் உன்னுடைய அன்பு மட்டும்தான் அங்கே உண்மையாக இருந்திருக்கிறது. உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகிச் செல்பவர்கள் தங்களை அப்பாவியாகவும் உன்னை மோசமானவர்களாகவும் நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். மோசமான தருணங்களும் துயரமான சூழ்நிலைகளும் யார் உண்மையாக உன்னை நேசித்தார்கள் என்பதை உணர வைக்கும். பெரும்பாலானவர்களுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். பொய்களும் துரோகங்களும் ரகசியங்களும் உறவுகளை கொல்லும். எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் அகப்பட்டே தீரும். யாருமே இல்லை என்று யாரையும் நினைக்காதீர்கள். யாருமே இல்லாதவர்கள் காட்டுகிற பாசத்தை யாராலுமே காட்ட முடியாது. யார் உன்னை கீழே வீழ்த்த முயற்சி செய்கிறார்களோ ஏற்கனவே உனக்கு கீழேதான் அவர்கள் இருக்கிறார்கள். யாரின் துரோகமும் வலியும் ஏமாற்றமும் உன்னை ஒருபோதும் பாதிக்கக்கூடாது. போயிட்டே இரு. குட் லக்.